சொல்ற? கையில என்ன? இது ஜாதி மல்லி, இது பிஸ்தா கலந்த அல்வா. யா, நீ சாப்பிடுறதுக்கா? நோ, இந்த பீடாகர் ராணி இல்ல, பீடாகர் ராணி அவ சாப்பிடுறதுக்கு. பால் டீ குடிக்கிற வயசுல ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நேத்து ராத்திரி நான் ரதி நிர்வேதம் படம் பாத்தியா? சார், நீங்க இந்த ஐயப்பனை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சாமியே சரணா ஐயப்பா. ஐயப்பா, மெயின் மேட்டருக்கு வாங்க. அது ஒண்ணு இல்ல, இந்த இஸ்திரி போட்டு இருளப்பனும் பீடா கடை ராணியும் இன்னைக்கு நைட் மீட் பண்ணிக்க போறாங்க. அதுக்கு தான் இந்த பூவும் அல்வாவும். அந்த ஆம்பளை பண்ணியும் இந்த பொட்ட நாயம் மீட் பண்ணி என்ன பண்ண போதா? ஏதோ ஹனிமூனுக்கு ஒத்திக பாக்குறாங்களாம். ஐ சி. ஹனிமூன் ஒத்திக. ராத்திரியானா அவளுக்கு கண்ணு தெரியாது, இவனுக்கு பேச வராது. பெப்ப பெப்ப ரூட் கிளியர்டி. யாரு? இருளப்பன் சாரா? வாங்க வாங்க உட்காருங்க. என்ன வாசனை மூக்க தொலைக்குது? கையில என்ன மல்லிகை பூவா? தலையில வச்சு விடணுமா? வச்சு விடுங்களேன். என்னங்க பூ போய் வாயில வைக்கிறீங்க? ஓ, அல்வாவா? என்னங்க சொல்றீங்க? அதுக்குள்ள மூடு வந்துருச்சா? இது வெறும் ஒத்திக்கதா, அத மறந்துடாதீங்க. என்னங்க வேணும்? முட்டை வேணுமா? வருஷம் பூரா விதை வச்சு பயிர் வச்சவன் நானு, நீ ஒரே நாள் அறுவடை பண்ண பாக்குறியா? வெட்டி முடிய வெட்டி. என்னது இருளப்பன் குரல் மாதிரி இருக்கு? இருளப்பதாண்டி. உங்களுக்கு பேச வராதுன்னு சொன்னீங்க. ஏதோ உனக்கு சென்டிமெண்டா வரணும் அப்படி சொன்னேன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் மட்டும் வரலன்னா இந்நேரம் குடும்பம் நடத்தி புள்ளையே பெற்றிருப்பான். எஸ், இருளப்பன். இதென்ன ராஜப்பா குரல் மாதிரி இருக்கு? ஆமாடி கட்டு. ராணி, நான் உன் மனசு தொட்டவன். ராணி, நான் உன் உடம்ப தொட்டவன். நான் உனக்கு இஸ்திரி துணியை தேய்ச்சி கொடுத்தவன். நான் உனக்கு அல்வா கொடுத்தவன். நான் உனக்கு சில்லறை கொடுத்தவன். நான் நோட்டை கொடுத்தவன். நான் அதை கொடுத்தவன். நான் இதை கொடுத்தவன். இதென்ன பூவு? ராணி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நாளை காலையில வருவேன். அவன் புருஷனா இல்ல நான் புருஷன்னு தெரிஞ்சாகணும். அத்து மீறி பாஞ்ச இஸ்திரி பெட்டி சூடா வச்சிருக்கேன். தேய்ச்சிருவேன் தேய்ச்சு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? நீங்க என் மனசை தொட்டுட்டீங்க. ஆமா ராணி. நீங்க என் உடம்ப தொட்டுட்டீங்க. கரெக்ட் ராணி. நான் யார் பக்கம் கழுத்தை நீட்டுறது? கழுத்தை அவனுக்கு நீட்டு, உடம்ப நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ராணி, நான் மனசு தொட்டவன். என்னத்த நீ கட்டிக்கிறணும்? இல்லப்பா, மறுபடியும் அவளை குழப்பாத. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்ககிட்ட ₹1 காயின் இருந்தா ஓ, இருக்க. இந்தா ஓடிரு. முடிவை தெரிஞ்சுக்கிட்டு தான் போறேன். இருளப்பா, இதான் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுல பூவா தலையா போட்டு பார்த்து யார் அவ கழுத்துல தாலி கட்ட போறோங்கிறத முடிவு பண்ணிக்க போறோம். பூவா தலையா? எனக்கு ரெண்டுமே வேணாம். இந்த லொல்லு மட்டும் தானே வேண்டாங்கிறது. ரொம்ப பேசுறேன், நானே அவளை ரேப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன். பூவா தலையா? எனக்கு பூவு. அட கடவுளே, மறுபடியும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களா? Stop it! Stand up! பொம்பளை அழுதா ஒப்பாரி, ஆம்பளை அழுதா கேப் மாறி. இது எனக்கு பிடிக்காது. ஒரு பொம்பளைக்காக 2 ஆம்பளைங்க சண்டை போறது முட்டாத்தனம். நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு. பிரதர் ராஜப்பா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு எனக்கு தெரியாம போச்சு. நீங்க உண்மையிலே ஜென்டில்மேன். என்ஜாய். என் பிள்ளையா இருக்காரு பாத்துக்குவாரு. ஏப்பா சின்ன கருப்பு, என்ன மாலைங்க எடுத்துமா வந்து நிக்கிற? மாலை மட்டுமா? பட்டு வேட்டி, பட்டு சேலை, பொட்டு தாலி. வேற பொண்ணு பாத்திருக்கியா? நான் வேற பொண்ணு பாக்கணும். என் மாமா மக பாப்பாத்திக்கிட்டாயா? என்னது, பாப்பாத்துக்கு 2வது கல்யாணமா? என்ன பாப்பாத்திக்கு 2வது கல்யாணமா? என்ன சொல்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு,
அவனுக்கும் உன் முறப்பொண்ணு பாப்பாத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா. அடி பாவி, இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டாளா? உன் மாமன் பண்ண தப்புக்கு அவ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னது, என் மாமன் தப்பு பண்ணானா? என்ன பண்ணான்? ஆமண்ணே, உன் மாமனும் சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, 2 பேரும் வெட்டி சீட்டு ஆடிக்காங்க. கையில இருந்த காசு பணம் கடை அத்தனை வெட்டி சீட்டுல தோத்துட்டான். பஞ்சபாண்டவர்கள் பொண்ணை வச்சு ஆடி தோத்தத போல உன் மாமங்காரன் உன் முறை பொண்ணு பாப்பாத்திய வச்சு ஆடி தோத்துட்டான். வேலை வெட்டி இல்லாத மகாஜனங்களே, இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க. இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நான். இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளா? இது என்ன அக்கிரமம், என்ன அநியாயம்? தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. சின்ன மாப்பிள்ள சொன்னாதான் எதையுமே செய்வா. பெரிய மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதல் இரவு நடக்கும்னு எனக்கு தோணல. இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்காத்தாவுல இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்துல இந்த சொறி நாய் தேவைதானா? மாமா சொன்னாதான் நான் எதையுமே செய்வேன். மாமா நான் எனக்கு உசுரு. உசுரோ இல்ல கொசுரோ? எடா பாவி, இப்படி பழி வாங்கிட்டியே. தட்டுல அல்வாவை வச்சுட்டு என் நாக்க நறுக்கிட்டியே. அப்படிதான்டா நடத்துவேன். எது மறுபடியும் ஆமாண்டா. சரி, ஏண்டா நீ மட்டும் என்னவா காத்துக்கிட்டு முண்டாட்டியே? நேத்து வந்து தட்டி போனது மாதிரியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தள்ளி கட்டல, உனக்கெல்லாம் ஒரு முதல்ல கையில துப்பிட்ட. பெரிய மாப்பிள்ள பொறுமை பொறுமை. சின்ன மாப்பிள்ள பொறுமை. உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள்ள. அறிவு இருக்கிறாயா உனக்கு? முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றியா? சின்ன மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள பெரிய மனசு பண்ணுங்க. முதல் இரவுக்கு அவளை போக சொல்லுங்க. ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைங்க. சரி, ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க, பெரிய மனசோட சொல்றேன். பாப்பா இந்த பக்கம் வந்தேன். சொன்னால் கேட்பேன். நேரா அந்த ரூமுக்கு போ. போயிட்டேன். போனியா? அந்த கதவை சாத்திக்க. எந்த நாய் வந்தாலும் உள்ள விடாத. ஏன்பா சத்திவேலு, உன் பொண்டாட்டி ராத்திரி அன்னைக்கு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா. 2வது பொண்டாட்டி தாலி எடுத்து கொடுத்து ஐயர் கூடயே போயிட்டா. இப்போ 3வது கல்யாணம் ஆகியும் உனக்கு தாம்பத்திய வாழ்க்கை கொடுத்து வைக்கலையே சத்திவேலு. ஏன் எழுவுக்கா வந்திருக்கீங்க? மீனலோச்சினி, இன்னைக்கு நான் முதல் இரவுக்கு எங்க போவேன்? ஏமாண்டி, அந்த பாம்புட்டு இருந்து செம்பத்தை ஏன் காப்பாத்தின? அந்த பணத்தை பிடிச்சவன் சாப்பிட்டு விட வேண்டியதானே? போனா போது பொம்பளை ஆச்சுன்னு பாம்பை பிடிச்சேன். பொம்பளை பிள்ளைய பார்த்தா பாம்பு பிடிப்பீங்க, நட்டு வாக்கலையும் பிடிப்பீங்க. அது இல்லப்பா, எனக்கு பாம்பு கடிச்சிச்சேன்னு செம்பகம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு கொடுத்துச்சுப்பா. இப்ப பிரசாதம் கொடுப்பாளுங்க, அப்புறம் அல்வாவும் கொடுப்பாளுங்க. அது இல்லப்பா, வேற என்னமோ சொன்னால ஐ லைக் யூ அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே சொன்னாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? எள்ளி தந்தாலே அப்படி அர்த்தம்? ஆமா, அப்படின்னா காதல்னு அர்த்தம். கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தைப்பா. நான் மாட்டு வண்டியில போய் எல்கேஜி பட்டமானவன் சொல்றேன். நான் சொல்றேன் ஐ லைக் யூண்டா, காதல்னு அர்த்தம். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. பாப்பா இந்த டீயை கொடு. டேய் தண்ணி வைடா. ஏய் சுமால் கருப்பா, 2 டீ போடு. ஏ மாடசாமி, இங்கிலீஷா பேசுற? எஸ் இப்ப என்ன பேர் வச்சிருக்க? மிஸ்டர் மாடு. ஏ மாடு உட்காரு, டீ தரேன். ஐயா மாமா, இது என்ன வேஷம்? வேஷம் இல்ல, நம்ம நாட்டை கெடுக்க வந்த மோசம். துபாயில இருந்து ஒருத்த வந்தான். இவளுக்கு கண்ணாடி பேண்ட் சட்டை இதெல்லாம் கொடுத்து நம்ம ஊரையே கெடுத்து விட்டான். வெளிநாட்டு நாகரம் இங்க வந்துருச்சு, நம்ம நாட்டு கலாச்சாரம் வெளியே போச்சு. ஐயோ 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 ஐயோ, ஏக்கண்ணே பற்று போல இருக்கு. என்ன அறிவு, என்ன அறிவு? அறிவு என்கிட்ட இருக்கு, அழகு உங்ககிட்ட இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர விடாம அந்த சாயக்கார சாயத்தை ஊத்திட்டானே. தமிழ் பண்பாடு. கொஞ்ச நேரத்துக்கு வெளிநாட்டு பண்பாடா இருப்போமா? சாம்பார் ஊத்து, சீக்கிரம் ஊத்து. வேணாம் அப்படியே ஊத்து. நானே ஊத்துவேன். தண்ணி வச்சியா? வச்சுட்டேன். மாமா, வர வர நீ சரியா சோறே சாப்பிட மாட்டேங்கிற. உடம்புல எலும்பே தெரிய மாட்டேங்குது. எழைச்சு போயிட்ட. நான் ஊட்டி விடட்டுமா? வேணாங்க. இவன் இழைச்சு போயிட்டானா? அங்க பாரு, கோயில் குளம் மாதிரி சோத்த வெட்டி அதுல சாம்பார ருப்பி ஜலக்கிரீட பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யோ சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பொண்டாட்டி. எது? சரி ஓ பொண்டாட்டி வச்சுக்க. ஏன் சொல்லி தொலையண்டா. சாம்பார் நல்லா வச்சிருக்கா. அட பாவி, எங்க நீ ஊரை விட்டு ஓடிட்டான் என் முதல் இரவு நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி
சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற நீ திங்கிறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்ட. அவ என்னமா துண்டுறா. நான் சாயங்காட்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது. பாப்பா போய் வெத்தலை கெடுத்து வா. சீக்கிரம் சீக்கிரமா. இவன் மிரட்டுறான். ஐயா தாம்பூலம் தரிக்கிறீங்களா? பாப்பா அந்த பாய போடு. எது? நான் மட்டும் தனியா போய் படுக்க போறியா? அப்பாடா. எதுக்கு அப்படி வந்து விழுந்த? வேகமா வந்தனா கால் இடது கீழே விழுந்துட்டேன். உனக்கு முன்னால இந்தியாவில வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் ஒண்ணும் சாதிக்கல. மெதுவாவே நடந்து வா. வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற? அரிசி விலைய குறைக்க போறியா இல்ல கோதுமை விலை ஏறாம பாத்துக்க போறியா? சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா. ஏன் சார் இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? ஏன் இந்த ஊர்ல நடுச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயம் இல்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த 8-7 மலை வேற ஊருக்கு போவான். என்ன கடமை என்ன கடமை? ஏன் சார் ஒரு 100 ரூபாய் சில்லறை இருக்குமா? ஏண்டா என்னைக்குடா போலீஸ்காரங்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருந்துச்சு? அதுவும் இன்னைக்கு தான் மாத்தல ஆகி வந்திருக்காரு. அதுக்குள்ளே எப்படி 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கு அவர்கிட்ட? அப்போ இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கும். நான் இது வாங்குவேன்னு அர்த்தமா? புழுகு தலையா இருக்காத, வாயிலே குத்துவேன். இல்ல சைக்கிள் கடைக்காரன்ட்ட 100 ரூபாய் சில்லறை இருக்கு. நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க சொன்னா கொடுப்பான். இது நியாயம். இந்த உதவியை செய்யலாம். நான் இங்க இருந்தே சொல்றேன், வாங்கிக்க. மெதுவா போ, ஒண்ணும் அவசரம் இல்ல. சரிங்க சார். அண்ணே ஒரு சைக்கிள் ஒண்ணு விடுங்க. நீ இந்த ஊர் தானே? ஆமா. தெரியாத ஆளுக்குலாம் நான் சைக்கிள் கொடுக்கறது இல்ல. யாரையாவது சொல்ல சொல்லு, சைக்கிள் தரேன். ஏட்டையா தர மாட்டாராம். குடியா, நம்மாளுதான். ஏட்டையா வச்சு வேண்டிய ஆளா? அத புது சைக்கிள் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. சரி. அட பயல, இவர் பேர் எழுதிக்கடா. ஏட்டையா சொல்றாருல அவர் பேர் எழுதிக்க. சரி சரி சரி. எத்தனை வாட்டி கண்ணாடி பாப்பா? பாடா என்னப்பா வெயில போய் களைச்சு கருப்பா வந்திருக்க? உழைக்கிறல்ல. இந்த இன்னைக்கு வருமானம் 150. 150. இதுக்கு எத்தனை கோழி வாங்குறது? போய் கையை காலை கழுவிட்டு சாப்பிடவா? அவன் என்னைக்கு கை கால் கழுவி இருக்கான்? நம்ம பரம்பரை எப்ப கழிச்சு? உட்காருண்டா வாரேன். சாப்பிட போறானா? எனக்கு பசிக்குதே, நானும் சோதனைக்கு போறேன். தம்பி நானும் வரேன்டா. இது குள்ள மணிக்காக கட்டணம் விட யாரது திறந்து விட்டுக்கலன்னா? அடே ஏட்டையா வா, வாங்க வாங்க. எப்ப திறந்து விடுன்னு சொன்னீங்களோ மீதியும் சொல்லிட வேண்டியதானே. நாயின்னு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு, போலீஸ் நாய். அது திறந்த வீட்டுக்குள்ளேயும் வரும். வீட்டுக்காரங்க திறக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கவ்விட்டு உள்ளேயும் வரும். உள்ள இருக்க சீம பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாயா உள்ள அனுப்பிட்டுப்பான்? நீங்க யார சொல்றீங்க? உள்ள இப்ப போச்சே 2 கால் பண்ணி அத. ஏய் என்னங்க கூப்பிட்டவன வந்துட்டீங்க? உங்களை இல்ல அவன. டேய் பண்ணி. சார் நானே வரேன் சார். என்ன சார்? ஆடா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா. இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. அது மட்டுமா என் பர்சையே எடுத்துட்டு போயிட்டியடா. பெரிய பரிசு அதுக்குள்ள 1 ரூபா தானே இருந்துச்சு. பெரிய பர்சா சின்ன பர்சோ அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்சு தான். என்ன ஏட்டையா சைக்கிள்ங்கிறீங்க பர்சுங்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன் என்ன சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாமா. ஏய் என்னடா பண்ண அந்த சைக்கிள்? ஐயா அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சங்க. பழைய கடன்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் இன்னொரு போலீஸ்காரரை கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க. அட பாவி தண்டாளா, போலீஸ்கார ஏமாத்த சைக்கிளை சொல்றேன். சாப்பிட்டு தம்பி திருட்டு சைக்கிள கூட அடகு வாங்கிக்கிறாங்களா? திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல, சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க. ஆமா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும்? காது இங்கதானே இருக்கு, சொல்லுப்பா. ஐயா இடங்கள் பண்றிய? நான் சொல்றதை கேளுங்க சார். இது எங்க பெரியக்கா, இவங்க சின்ன அக்கா. 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டுக்கு ஒரே அப்புறம் நான் தான். எனக்கு வேற தொழில் தெரியாது, அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது சின்ன பொண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல?
கவர்மெண்ட் உத்தியம் பாக்குறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறவன்னு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உதறி தள்ளிருச்சு. அதே மாதிரிதான் சின்னக்காவும் அடம் பிடிக்குது. அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி? அவங்களை கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும். பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து தின்னுட்டே இருப்பாரு. கவலைப்படாதீங்க, நான் செட்டில் பண்ணிடுறேன். எப்பா அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச சொல்லுப்பா, நான் திருப்பிடுறேன். அத வைக்கல சார், வித்துட்டேன். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பிரமாதம். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. அடே பெரியவன், நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லறை வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ சிறுசுக்காக விட்டு போறேன். வர்றேன் வர்றேன் வர்றேன். என்ன 3 தடவை வரேன் வரேன்னு அவகிட்டே சொல்லிட்டு போறீங்க. ஒண்ணு நீ வச்சுக்க, 2 பெருசு கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அக்கா. என்ன பார்வை? என்ன அக்கா நீ? பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மலை மேல கஞ்சா செடியை போட்டு ஹெலிகாப்டர்ல கடத்துறாங்க. நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, சில்லறையா வித்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நேத்து கொடுத்தது லைட்டா இருந்துச்சு, இன்னைக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. தாங்கதான் அடி, உட்காரு. டேய், இங்க பாருங்கடா, 2 வாத்துக வருது. தாங்கடா வாத்துகளா. எந்த வயல்ல தவக்கலை இப்படி தின்ட்டு வரீங்க? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. என்னோட நீங்க என்ன வாத்தியோ? போடா சொர கொடுக்க. யோ, நீ என்ன அமிதா பச்சன் நினைப்பா உனக்கு? குடியா சரக்க? அண்ணா, கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்களே, நாங்க இன்னும் வளரவே இல்லையா அண்ணா? கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க, கஞ்சா தொழில் தான் வளரும். என்ன முகம் முடிச்சிட மாதிரியா வர்றீங்க? செய்யற தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன். ஆமா, இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சா விக்கிறீங்க, போலீஸ் தொல்லை இல்ல கிடையாதா? எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவாங்க, இதை பிடிக்க போறாளாக்கம். இப்ப ஏட்டு 7 மணின்னு ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு. அவர் பயங்கரமான கில்லாடியாச்சே. கிழிச்சாரு. நான் அவர் பாய்க்குல பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பிடிக்கத்தான். சிகரெட் பிடிக்கத்தான். இந்த ஆமா, இது ஒரிஜினல் தானே? குடிச்சு பாருங்க, முற்றும் திறந்த நல்ல ஏற்படும். உட்கார்ந்து இழுங்க. அதையும் இப்ப பாத்துருவோம். கொஞ்சம் பத்த வைக்கிறீங்க? ஏர்லையே நல்லா இழுங்க. நீ ஒரு போலீஸ்காரன், கஞ்சா விக்கிறவங்களை பிடிச்சிட்டு வான்னு சொன்னா நீங்க குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? நிரபராதியை விசாரிக்காமலே குற்றவாளி ஆக்க கூடாது சார். அவன் விக்கிறது உண்மையிலேயே கஞ்சாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். Shut up! இதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நான் எப்படி உன்னை டிஸ்மிஸ் செய்யணும்? சார் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார். இந்த நாட்டுல உள்ள 80 கோடி மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவனை எப்படியும் புடிச்சே தீர்வேன். ஏண்டா தம்பி, 300 400 கொண்டு வரையே, அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா, நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல. இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சு வந்திருக்கு. எப்படி கண்ணா? ஏக்கா, இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கலையா? ஐயோ, என் ராசா, என் மகராசா, சாதாரண நடிப்பா. டேய், அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு. இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேர் வாங்கலையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? ஆடா பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டான், தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி. அடியே தங்கச்சி, என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ, என் தம்பி பேசுற பேச்சுக்கு கையுக்கு காப்பில்ல போடணும். இது இருக்கு, போடுறேன். என் தம்பி என்ன தம்பிதான்? ஐயோ, இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டாரே. அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்களே. கதவுலாம் மூடி இருக்க, எப்படி இருந்தீங்க? நானும் மூளைய வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன? சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளைய வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளைய வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளைய வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? யாரியாட்டையா? மதுரை முனியாண்டி விலாசு, தலப்பாக்கட்டி கடை, போனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளைய வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம்? சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுல தான் வச்சு. என்னம்மா சொன்ன? தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணாம்,
இத பாத்தீங்களா? அரசாங்க செலவுல காப்ப நானே கொண்டு வந்திருக்கேன். கேட்டையா என் தம்பி என்ன செஞ்சான்? உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா? உத்தமமான போலீஸ்காரன் என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே. ஏய், ஐ வில் அரெஸ்ட் யூ. கேட்டையா அப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சா? உங்களை நம்பி தானே வியாபாரத்துல இறங்கினேன். முதல்ல கீழே இறங்குடா. வாடா. நீங்க தானே சொன்னீங்க என்ன சொன்னேன்? தினசரி வருமானம் வர மாதிரியா ஏதாவது பண்ணுன்னு. அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா? வேற வியாபாரமே கிடைக்கலையா? நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான்.